ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல லயன்ஸ் கேட் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க பெட்டர் மேன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பயோகிராஃபி. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ராபி வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான சிங்கர் இருக்காரு. அவரோட வாழ்க்கை வரலாறு தான் எடுத்திருக்காங்க. அதாவது அவர் பிறந்து சின்ன பையனா இருக்கும் போதே அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அவர் அதெல்லாம் தாண்டி அவருக்குன்னு ஒரு எய்ம் வச்சிருக்காரு. அவருக்குன்னு ஒரு கனவு இருக்கு. அதை நோக்கி என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில் அதுல ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லியே ஆகணும். ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. பார்க்கும்போதே நமக்கு எனர்ஜி வர அளவு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிட்டு ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோலாம் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அது அவர் பண்ற எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி அவர் பாடுற விதமா இருக்கட்டும், எல்லாமே தரமா இருந்ததுன்னு சொல்லலாம். படத்துல குறிப்பா இவங்க மெயின்டைன் பண்ணிருக்க அந்த எமோஷனல் பாண்டிங்லாம் ரொம்ப சூப்பராகவே கனெக்ட் ஆயிருக்கு. அதுவே இந்த படத்துல மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு எய்ம் இருந்தா அதை நோக்கி எப்படிலாம் போகணும், அதை போனா எப்படிலாம் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்போர்ட்டிவா ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஒரு எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே தான். ஆனா என்ன, ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்கிரீன் பிளே தான். ஆனாலும் நம்மள படத்தை உட்காந்து பார்க்க வைக்கிறாங்க. இந்த படத்தை ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.